நாட்டில் தற்போது ஒழுக்கமற்ற ஊழல் மிகு சூழலே இருப்பதாக ஜனநாயக கட்சியின் தலைவர் சரத் போன்சேகா தெரிவிக்கின்றார். மாவநிலையில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை கூறினார். மாவனல்ல ரான்கொத்திவெல ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற பூஜையில் சரத் போன்சேகா நேற்று கலந்து கொண்டார். மிகவும் ஊழல் மிக்க ஒழுக்கமற்ற சூழ்நிலையே தற்போது எமது நாட்டில் உள்ளது. இந்த நிலைமையில் இருந்து நாட்டை மீட்பதற்கு தேசிய ஒற்றுமையை கட்டியெழுப்பி சமய பேதங்களை ஒழித்து முன்னோக்கி செல்வதற்கு எமக்கு சக்தியை வழங்குமாறு நாடு முழுவதும் உள்ள நாட்டு பற்றாளர்கள் மற்றும் மக்களை நேசிப்பவர்களிடம் வேண்டுகோள் விடுக்கின்றேன். டெங்கு நுளம்புகள் பரவுவது தொடர்பான அறிக்கையை அனுராதபுரம் ஜூ ரிப்போர்ட்டர் சந்திரகுமார் தாரத்ன வழங்குகின்றார். அனுராதபுரம் சந்தை பகுதியில் அமைந்துள்ள டட்லிஸ் சேனநாயக்க சிறுவர் பூங்காவுக்கு முன்னால் அமைந்துள்ள வடிகான்கள் டெங்கு நுளம்புகள் பரவும் இடமாக காணப்படுகின்றன. இந்த பகுதியை சுத்தம் செய்து சிறுவர்களுக்காக வழங்குமாறு பொதுமக்கள் வேண்டுகோள் விடுக்கின்றனர். நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளுக்காக சந்திரகுமார் தாரத்ன அனுராதபுரத்திலிருந்து. அடுத்து சக்தியின் தேடலில் அன்றாட நடவடிக்கைகளை தடையின்றி மேற்கொள்வதற்கு வசதிகள் இன்றியமையாதவையாக உள்ளன. எனினும் கவனிப்பாரற்ற பிற வீதிகளை இன்றும் காண முடிகிறது. மட்டக்களப்பு மாவட்டத்தின் மண்முனை திணறிவிற்பற்ற பிரதேச சபைக்குட்பட்ட களுவாஞ்சிக்குடி சக்தி இல்ல வீதி அதற்கு மற்றும் ஓர் உதாரணமாகும். இந்த வீதி நீண்ட காலமாக புனரமைக்கப்படாதுள்ளமையினால் இதனூடாக பயணிக்கும் மக்கள் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்நோக்கி வருகின்றனர். களுவாஞ்சிக்குடியிலே மிகவும் பிரதானமான ஒரு பாதை. இந்த பாதை பல நீண்ட காலமாக செப்பனிடப்படாமல் யாரும் கவனிப்பாரற்ற நிலையிலே கிடக்கின்றது. ஏனைய தேவைகளுக்காக செல்கின்ற பொதுமக்களும் இந்த வீதியை அன்றாடு மிகவும் சிரமத்துக்கு மத்தியிலே பிரயாணித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இதனை கவனத்துக்கு எடுத்து செப்பனிட்டு பொதுமக்களின் போக்குவரத்து வசதியை மிகவும் அன்பாகவும் பணிவாகவும் தங்களை கேட்டுக்கொள்கின்றோம். இந்த பாதையை திருத்தி தரணும் என்று நாங்கள் பிரதேச செயலகத்துக்கு பிரதேச சபையினருக்கு எல்லாம் நாங்கள் அறிவித்தல் விடுத்தும் இந்த பாதையை செப்பனிட்டு தர மாதிரி எங்களுக்கு தெரியல. ஏனோ இந்த புறக்கணிப்பு தெரியல. மாட்டு கிராமங்களை பார்க்குற வேலையில நல்ல அபிவிருத்தி வேலைகள் நடக்குது, வீதி புனரமைப்பு எல்லாம் நடக்குது. ஆனா எங்களுடைய களுவாஞ்சிக்குடி கிராமத்துல இந்த சக்தி இல்ல வீதி பாராமுகமாக இருக்குது. இந்த வீதியில் பாரிய குடிகள் காணப்படுவதனால் மழைக்காலங்களில் இதனூடாக சிரமத்துக்கு மத்தியிலேயே பயணிப்பதாக வாகன சாரதிகள் அங்கலாய்க்கின்றனர். கர்ப்பிணி தாய்மாரோட போறது. எனவே இந்த ரோட்டு மாரி காலத்திலே உதவாது, வெயில் காலத்திலே உதவாது. பெரிய அதிகாரிகள் அதை கவனம் எடுத்து இந்த ரோட்டை செய்து தந்தால் மிகவும் உதவியா இருக்கும் இந்த பிரதேசத்து வாழ்ற மக்களுக்கு. சக்தி இல்ல வீதியை புனரமைத்து தமக்கான போக்குவரத்து தேவைகளை உரிய முறையில் முன்னெடுப்பதற்கான வசதிகளை வழங்குமாறு அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மண்முனை தென்னறிவிற்பற்ற பிரதேச சபையின் செயலாளரே, இது உங்களின் கவனத்துக்கு. உரிய தரத்தை கொண்டிருக்கவில்லை என தெரிவித்து நிராகரிக்கப்பட்ட டீசலின் தரம் இறக்குமதி செய்யப்படுவதற்கு முன்னதாக பரிசோதிக்கப்பட்டு உறுதிப்படுத்தப்பட்டிருந்ததாக அதன் ஏற்றுமதியாளரான இனோக் நிறுவனம் என்று அழைக்கப்படும் ஐக்கிய அரபு ராஜ்யத்தின் தேசிய எண்ணெய் நிறுவனம் தெரிவித்துள்ளது. கொழும்பு துறைமுகத்தில் மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனையின் போது உரிய தரம் இல்லாமை உறுதி செய்யப்பட்டதனால் 40,000 மெட்ரிக் டன் டீசலை தரை இறக்குவதற்கான அனுமதி மறுக்கப்பட்டதாக பெட்ரோலிய தொழில்துறை அமைச்சர் அனுர பிரியதர்ஷனயாப்பா கடந்த 24ஆம் தேதி கூறியிருந்தார். தமது நிறுவனமும் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனமும் புரிந்துடனுடன் நியமித்த சுயாதீன பரிசோதகர்களால் ஜபலலில் இந்த டீசல் பரிசோதிக்கப்பட்டதாக இனோக் நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. இதன்போது குறித்த டீசல் உரிய தரத்திற்கு அமைவானது என உறுதி செய்யப்பட்டதாக அந்த நிறுவனம் விடுத்துள்ள அறிக்கை ஒன்றை மேற்கோள் காட்டி அரேபிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. எனினும் கொழும்பு துறைமுகத்தில் குறித்த டீசல் தரையிறக்கப்படவிருந்த போது அது உரிய தரத்துடன் இருக்கவில்லை என தகவல் வெளியானதாக அந்த நிறுவனம் கூறுகின்றது. இந்த 2 அறிக்கைகளுக்கும் இடையில் வேறுபாடு ஏற்படுவதற்கான காரணத்தை ஆராய்ந்து வருவதாக இனோக் நிறுவனம் சுட்டிக்காட்டியுள்ளது. ஒப்பந்த நிபந்தனைகளை நிறைவேற்றியிருந்த நிலையிலும் ஏற்கனவே 2001ஆம் ஆண்டு இதே போன்ற எரிபொருளுக்காக இலங்கைக்கு நட்டஈடு செலுத்தப்பட்டதாக அந்த நிறுவனம் மேலும் குறிப்பிட்டுள்ளது. இனோக் நிறுவனமானது கடந்த காலங்களில் எமக்கு இழப்பீடுகளை வழங்கியது உண்மை. அதே போன்று இந்த நிறுவனம் கருப்பு பட்டியலில் இணைத்துக் கொள்ளப்படவில்லை என்பது உண்மை.
சுயாதீன பரிசோதகர் குழுவினால் தரமான எரிபொருள் என சான்றிதழ் வழங்கப்பட்டதும் உண்மை. எனினும் எரிபொருள் கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்ததும் அவை தரமற்றவை என தெரிவிக்கப்பட்டது. இதனால் இனோக் நிறுவனத்தையும் சுயாதீன பரிசோதகர்களாக தொடர்புபட்ட நிறுவனத்தையும் நாம் கருப்பு பட்டியலில் இணைத்துள்ளோம். அவர்கள் குற்றமளித்துள்ளனர். இதனால் நாம் புதிய குழு ஒன்றை நியமித்து நாட்டிற்கு தரமற்ற எரிபொருளை கொண்டு வரும் நடவடிக்கையை நிறுத்த முடிந்தது. இதனாலேயே நாம் புதிய குழு ஒன்றை நியமித்து நாட்டிற்கு தரமற்ற எரிபொருளை கொண்டு வருகின்ற நடவடிக்கையை எம்மால் நிறுத்த முடிந்தது. ඉන්දන රට තුළට ගෙනීමට පෙර එක නවත්ත ගන්න පුළුවන් වුණා. අපි කිව්වා වගේම ඔවුන් පැහැදිලිව චෝදනා කරනවා. நாம் ஏற்கனவே கூறியதை போன்று கூட்டத்தாபனத்தின் இணக்கப்பாட்டுடன் நியமிக்கப்பட்ட சுயாதீன கண்காணிப்பு குழு அந்த எரிபொருள் ஏற்றப்பட்ட சந்தர்ப்பத்தில் அதன் தரத்தை உறுதிப்படுத்தியதாக அவர்கள் குற்றம் சுமத்துகின்றனர். ஆகையால் இந்த எரிபொருள் தரமற்றது என்பதை அவர்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். 2011ஆம் ஆண்டு தரம் குறைந்த பெட்ரோலை விநியோகித்த நிறுவனத்துடன் செயற்பட்ட அந்த சுயாதீன கண்காணிப்பாளர்கள் குழுவையே இந்த டீசலுக்காகவும் நியமித்துள்ளனர். பல லட்சம் டாலர்களை செலவிட்டு தாம் நியமித்த சுயாதீன கண்காணிப்பு குழுவின் போலியான அறிக்கை தொடர்பில் விசாரணை நடத்தி அந்த நிறுவனத்திற்கு எதிராக நடவடிக்கைகளை மேற்கொண்டு நாட்டிற்கும் கூட்டு தாபனத்திற்கும் ஏற்பட்ட நட்டத்தை ஈடு செய்ய உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பெட்ரோலிய கூட்டு தாபனத்தை நாம் வலியுறுத்துகின்றோம். ரண்டமே மாணவர் படையணி முகாமில் பயிற்சி பெற்று வந்த அதிபர் ஒருவர் இன்று காலை உயிரிழந்துள்ளார். நீர்கொழும்பு ரந்துலகம கொட்டுகொட ஸ்ரீ பஞ்சான வித்தியாலயத்தில் அதிபராக கடமையாற்றிய WAS விக்ரமசிங்க என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். 53 வயதான WAS விக்ரமசிங்க கம்பகா அக்கரவிட்ட பிரதேசத்தைச் சேர்ந்த 3 பிள்ளைகளின் தந்தையாவார். இம்மாதம் 28ஆம் திகதி அவர் பயிற்சிக்காக ரன்தம்பே மாணவர் படையணி முகாமிற்கு சென்றிருந்தார். இன்று காலை உடற்பயிற்சியில் ஈடுபட்டிருந்த போது திடீர் சுகையினமுற்ற அதிபர் மகியங்கனை வைத்தியசாலைக்கு அழைத்துச் செல்லப்பட்டதாக தேசிய மாணவர் படையணியின் பணிப்பாளர் மேஜர் ஜெனரல் காமினி ஜெயசுந்தர கூறினார். அங்கு அவர் உயிரிழந்ததாகவும் தேசிய மாணவர் படையணியின் பணிப்பாளர் குறிப்பிட்டார். இந்த பயிற்சிக்கு செல்ல விருப்பத்துடன் இருந்தார். அதிபரின் சுகாதார நிலை தொடர்பில் எமக்கு தெரியாது. எனினும் அவருக்கு ஏதேனும் நோய் இருப்பதாக எம்மிடம் கூறியிருக்கவும் இல்லை. தந்தை திடீரென சுகவீனமுற்றார் என அண்ணா எனக்கு அறிவித்தார். எவ்வித நோயும் இருக்கவில்லை. என்ன நடந்தது என என்னால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. இன்று காலை ஆரம்பமான பயிற்சிக்காக 97 அதிபர்கள் வருகை தந்திருந்ததாக ரண்டம்பே பயிற்சி கல்லூரியின் கட்டளை அதிகாரி குறிப்பிட்டார். எவ்வாறாயினும் இத்தகைய பயிற்சிக்காக தெரிவு செய்யும் போது கலந்து கொள்பவர்களின் உடல் தகமை குறித்து அதிகாரிகள் உரிய கவனம் செலுத்தவில்லை என இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பிரதம செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் குற்றம் சுமத்துகின்றார். இவர்கள் அதிபர்களாக கடமையாற்றுபவர்கள், நிர்வாக கடமைகளை ஆற்றுபவர்கள். அவர்களது உடல்நிலை அங்கு பரிசோதிக்கப்பட்டதா? அவர்கள் கொண்டு வந்த மருத்துவ அறிக்கையை பார்த்துவிட்டு அவர்களுக்கு பயிற்சியை வழங்கியுள்ளனர். அந்த மருத்துவ அறிக்கையை வழங்கிய மருத்துவருக்கு எவ்வாறான பயிற்சி வழங்கப்பட போகின்றது என தெரியுமா? பயிற்சி வழங்குகின்ற நிறுவனம், அதாவது இராணுவ முகாமிற்கு தான் எவ்வாறான பயிற்சி வழங்கப்பட போகின்றது என்பது தெரியும். இந்த நிலையில் இவர்கள் செய்தது சரியா? இது தொடர்பாக கல்வி அமைச்சு உரிய விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் என நாம் கேட்டுக்கொள்கின்றோம். இதேவேளை பயிற்சிக்கு வருவதற்கு முன்னதாக குறித்த அதிபர் உடல் தகமையை விளக்கும் மருந்து அறிக்கை ஒன்றை சமர்ப்பித்திருந்ததாக தேசிய மாணவர் படையணி அறிவித்துள்ளது. கலனிவழி ரயில் மார்க்கத்தின் கொஸ்கம மிரிஸ்வத்த பகுதியில் பாதுகாப்பற்ற ரயில் கடவையில் இன்று மதியம் கேப் ரக வாகனம் ஒன்று ரயிலுடன் மோதியுள்ளது. விபத்தில் கேப் வாகனத்தில் பயணித்த பெண் ஒருவர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். கொழும்பில் இருந்து அவிசாவளை நோக்கி பயணித்த ரயில் ஒன்றை இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த விபத்து நிகழ்ந்த போது குறித்த கேப் வாகனத்தில் பெண் ஒருவர் மாத்திரமே பயணித்துள்ளதுடன் காயமடைந்த அவர் அவிசாவளை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதுடன் மேலதிக சிகிச்சைகளுக்காக தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். அவிசாவளை புவக்பிட்டிய பகுதியைச் சேர்ந்த ஒருவரை இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளார். விபத்தின் போது ரயிலின் முன்பகுதியும் சேதமடைந்துள்ளது. குறித்த ரயிலை மீண்டும் கொழும்புக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாக ரயில்வே கட்டுப்பாட்டு நிலையம் தெரிவித்தது. மக்களை வருத்தும் ஆட்சிக்கு எதிராக அணிதிரள்வோம் எனும் துணைப்பொருளில் அனுராதபுரம் மாத்தளை சந்தையில் நேற்று மாலை மக்கள் விடுதலை முன்னணி சந்திப்பொன்றை நடத்தியது. அங்கு பாதுகாப்பற்ற ரயில் கடவைகளில் இடம்பெற்ற விபத்துகள் தொடர்பில் முன்னணியின் பிரதம செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான விஜித ஹேரத் கருத்து வெளியிட்டார்.
குறைந்தது மூங்கிலை பயன்படுத்தி கூட வேலியொன்றை போடுவதற்கு அரசாங்கத்திடம் பணமில்லை. நேற்றும் 2 விபத்துகள் இடம்பெற்றுள்ளன. அப்பாவி மக்கள் ரயிலில் அக்கப்பட்டு உயிரிழந்தனர். மூங்கிலை போடுவதற்கு கூட பணமற்ற இந்த அரசாங்கம் தற்போது என்ன செய்கின்றது? நுவரெலியாவில் படையணி அனைத்தும் நுவரெலியா பிரதேசத்தை சூழ்ந்துள்ளன. போலீசாரை பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுத்தியுள்ளனர். வீதிகளை மூடியுள்ளனர். களியாட்டங்களுடன் நுவரெலியாவில் ரக்பி போட்டி நடைபெறுகின்றது. ரயில் கடவைக்கு மூங்கிலை போடுவதற்கு கூட பணமில்லை என கூறும் அரசாங்கம் ரக்பி போட்டிகளுக்காக கோடிக்கணக்கான பணத்தை விரயம் செய்கின்றது. ஸ்போர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் கொண்டு வரும் கசக்கும் உண்மை தொகுப்பு அடுத்து. சர்வதேச கால்பந்தாட்ட சம்மேளனத்தால் வழங்கப்பட்ட நிதி சுனாமி மற்றும் கோல் செயற்திட்டங்களுக்காக பயன்படுத்தப்பட்ட போது மோசடி இடம்பெற்றதா என்பதை கண்டறிவதற்காக விளையாட்டுத்துறை அமைச்சரால் நியமிக்கப்பட்ட உபாலி சமரவீர குழு அறிக்கை கடந்த புதன்கிழமை விளையாட்டுத்துறை அமைச்சரிடம் கையளிக்கப்பட்டது. எமக்கு கிடைத்த ஆவணங்களை அடிப்படையாக கொண்டு இந்த திட்டத்தில் தவறான பரிமாற்றங்கள் ஏதும் இடம்பெற்றுள்ளதா என நாம் ஆராய்ந்தோம். ஆகவே இந்த அறிக்கையை நாம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் ஒப்படைக்க எதிர்பார்க்கிறோம். எவ்வாறாயினும் சுனாமி அல்லது கோல் செயற்திட்டத்தில் நிதி மோசடி இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படும் குற்றச்சாட்டை முன்னாள் கால்பந்தாட்ட சம்மேளன தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான சரத் வீரசேகர நிராகரிக்கின்றார். எந்த ஒரு மோசடியும் இடம்பெறவில்லை. இடம்பெற்றிருந்தால் அந்தந்த லீக்குகளில் இருக்கின்ற கழகங்களைச் சேர்ந்தவர்கள் அல்லது லீக்குகளின் தலைவர்கள் செயலாளர்கள் மீதுதான் குற்றச்சாட்டை சுமத்த வேண்டும். அவை எமது கணக்குகளுக்கு வராதபடியால் கணக்கு அறிக்கை இல்லை. இந்த நிதி சர்வதேச கால்பந்தாட்ட சம்மேளனத்தினால் நேரடியாக ஒப்பந்தக்காரர்களுக்கே வழங்கப்படுகின்றது. எந்த ஒரு கணக்கும் எந்த ஒரு அறிக்கையும் கால்பந்தாட்ட சம்மேளனத்துக்குள் உள்ளடங்காது. அதே போன்று மணிலால் பெர்னாண்டோ சர்வதேச கால்பந்தாட்ட அபிவிருத்தி குழுவின் உறுப்பினர் ஆவார். குறிப்பாக அவருக்கு கூட கிடைக்காது. அந்த ஒப்பந்தக்காரர்களும் உள்ளக வடிவமைப்பாளர்களும் நேரடியாக சுவிட்சர்லாந்து சட்டத்திற்கே உள்ளடங்குகின்றனர். அதனை மிஸ்டர் பிளட்டரிடம் தான் கேட்க வேண்டும். இல்லாவிட்டால் அது நிதி அமைச்சிடம் கேட்கப்பட வேண்டிய வினாவாகும். சர்வதேச கால்பந்தாட்ட சம்மேளனம் இலங்கைக்கு தேவையானவாறு சட்ட திட்டங்களை மாற்றாது. எவ்வாறாயினும் நிதி மோசடி இடம்பெற்றுள்ளதை உறுதிப்படுத்தக்கூடிய ஆவணங்கள் தம்வசம் இருப்பதாக ஊடகவியலாளர் சந்திப்பில் விளையாட்டுத்துறை அமைச்சர் தெரிவித்தார். நிதி மோசடி தொடர்பாக சர்வதேச கால்பந்தாட்ட சம்மேளனம் வினவிய விடயங்கள் தொடர்பான ஆவணங்களை சுயாதீன கண்காணிப்புகளுக்காக வழங்க முடியும் என ஸ்போர்ட்ஸ் ஃபர்ஸ்டின் இன்சைட் ஸ்போர்ட்ஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போது விளையாட்டுத்துறை அமைச்சர் கூறினார். எனினும் அந்த ஆவணங்களை ஸ்போர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் விளையாட்டுத்துறை அமைச்சின் ஊடக பிரிவிடம் பல தடவைகள் கோரிய போதிலும் இன்று வரை பதில் கிடைக்கவில்லை. ஒரு விடயம் தொடர்பாக ஆதரவாகவும் எதிராகவும் கருத்துக்கள் முன்வைக்கப்படும் நிலையில் சுயாதீன கண்காணிப்புக்காக ஆவணங்கள் வழங்க முடியும் என விளையாட்டுத்துறை அமைச்சர் அளித்த உத்தரவாதத்தின்படி அதனை சமர்ப்பிக்க விளையாட்டுத்துறை அமைச்சு எதற்காக அச்சப்படுகின்றது? உண்மையை தெரிவிப்பது விளையாட்டுத்துறை அமைச்சரா அல்லது அவர் நியமித்த குழுவா அல்லது கால்பந்தாட்ட சம்மேளனத்தின் முன்னாள் தலைவரான சரத் வீரசேகரவா? இத்துடன் நமது 8 மணி பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நமது அடுத்த பிரதான செய்திகளை இரவு 10:45 எதிர்பாருங்கள். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.